பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் மற்றும் 24ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு வசனத்தை வாசித்து இந்த அதிகாரங்களை நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. மிகவும் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய, உந்தி தள்ளக்கூடிய, ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இப்போ இந்த வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகவே செய்யாது. எப்பொழுது நமக்கு இந்த நம்பிக்கை கிடைக்கும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை இருக்கிற பிரகாரமாக அப்படியே நாம் நம்பி ஏற்றுக்கொள்ளும்போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பலன் கொள்ளுகிறது, கிரியை செய்கிறது. இப்போ விசுவாசம் என்று சொல்லுவது ஏதோ ஒரு சில காரியத்தை நான் நம்புகிறேன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுவது. நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நான் இந்த காரியத்தை நம்புகிறேன், ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, பிசாசுகள் கூட கடவுள் இருக்கிறார் என்பதை நம்புகிறது. ஆனால் அந்த அறிவில் பிசாசெல்லாம் என்ன பண்ண முடியல, செயல்பட முடியவில்லை. ஆண்டவர் நீதி உள்ளவர் என்ற அறிவு இருக்கிறது, ஆனால் பிசாசால் நீதி செய்ய முடியலை. அப்போ விசுவாசம் என்று சொல்லுவது இந்த வார்த்தையெல்லாம் உண்மை என்று சொல்லி நான் நம்புகிறேன் அப்படி சொல்கிறது மட்டும் கிடையாது. அந்த நம்பிக்கையை செயலில் கொண்டு வரும்போது தான் உண்மையாக நான் நம்புகிறேன் என்று நாம் சொல்ல முடியும். நம்ம மோசையுடைய காலத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஒரு மலையை பார்த்து நீ பேசு, அல்லது உன்னுடைய கோலை வைத்து இந்த மலையை நீ அடி, அப்பொழுது ஜனங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் உண்டாகும். ஒருவேளை மோசே அந்த மலையை சுற்றி ஒரு ஆராய்ச்சி செய்திருப்பார் என்றால், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டார், அந்த இடத்துல அவர் கிரியை செய்திருக்க மாட்டார். இந்த இடத்துல தண்ணி வருவதற்கு வாய்ப்பே இல்லை, எல்லா இடமும் வறட்சியாகவே காணப்படுகிறது. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவர் பார்த்திருந்தார் என்றால் அவரால் என்ன பண்ணியிருக்க முடியாது, ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்திருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்னதை செஞ்ச உடனே மிக வறட்சியான வனாந்திரமாக இருந்த பொழுதிலும் அதிலிருந்து தண்ணீர் ஊற்றுக்கள் புறப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம், அந்த வார்த்தையை நான் செயல்படுத்துகிறேன் என்றால்தான் நான் விசுவாசிக்கிறேன் என்று அர்த்தம். இந்த நேரத்தில் கூட இந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்களை மிக சுருக்கமாக நாம் இன்றைய தியான பகுதிகளிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து செயல்படும் போது நமக்கு கிடைப்பது என்னவென்றால் ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை. ஒரு நிச்சயமான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது நாம் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டமே மாறிவிடும். நம்முடைய எதிர்காலத்தை நாம் எப்படி பார்க்கிறோம், நம்முடைய சூழ்நிலைகளை எப்படி பார்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கண்ணோட்டமே மாறிவிடும். ஒரு நெகட்டிவ் அவுட்லுக்கில் இருந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்குள்ளாக நாம் போய்விடுவோம். ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். என்னுடைய பின் நாட்கள், வரக்கூடிய நாட்கள் இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் சிறப்பானதாகவே இருக்கும். இப்படிப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம செயல்படும் போது தான் நம்மால் ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்திற்குள்ளாக செல்ல முடியும். எந்த அடிப்படையில் நான் இந்த காரியத்தை நம்புகிறேன், நம்ம சொல்கிறது ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கை அல்ல. எந்த ஆதாரத்தில் நான் இப்படி நம்புகிறேன், இன்றைய காட்டிலும் வரக்கூடிய நாட்கள் ஆசீர்வாதமாக பலனுள்ளதாக இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம எல்லாருமே நம்முடைய ஓட்டத்தை நேர்த்தியாக முடிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். அப்படி என்று சொல்லும்போது இன்றைக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம், ஓட்டத்தை முடிக்கல. அப்போ போக போக கண்டிப்பாக ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் சிறப்பானதாகவே காணப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நம்ம மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களில் நமக்கு ஜெயம் இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் தரக்கூடிய நம்பிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா? வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்த காரியங்களில் எனக்கு ஜெயம் கிடைக்கும். அப்போ நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது நல்ல ஒரு நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், நமக்கு விடாமுயற்சி கிடைக்கிறது. நிறைய நேரத்தில் ஒரு சில காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம், ஆனால் அதுக்கு பிறகு நம்ம அதை விட்டு விடுகிறோம். நம்ம செய்ய ஆரம்பித்த காரியத்தில் முன்னேற்றத்தை நாம் பார்க்காமல் இருக்கும்போது, இந்த காரியத்தை என்னால் முடிக்க முடியுமா, அல்லது நான் இதை செய்து கொண்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் என்று நம்ம அந்த காரியத்தை விட்டு விடுகிறோம். இந்த 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது. ஒருவேளை நம்ம துவங்கின காரியம் முன்னால் போகாமல் இருக்கலாம், அதற்கு நிறைய தடைகள் வந்திருக்கலாம். நம்ம துவங்கின நேரத்தில் இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு கடினங்கள் கூடியிருக்கலாம். அந்த காரியத்தில் நமக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில், இப்படிப்பட்ட நாட்களில் நீ சோர்ந்து போவாய் என்றால் உன்னுடைய பலன் குறுகினது. அப்போ நம்ம சோர்ந்து போகாமல் கிரியை செய்ய வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியம்? இன்னைக்கு எனக்கு ஒரு விளைவு, ஒரு ரிசல்ட்டை நான் பார்க்கலனா கூட நிச்சயமாக முடிவு உண்டு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால ஆண்டவர் சொன்ன மாதிரி நான் கிரியை செய்யும்போது ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு முடிவை நான் நிச்சயமாக பார்ப்பேன் என்ற நம்பிக்கை நமக்குள்ளால இருக்கும்போது அது ஒரு விடாமுயற்சியை நமக்கு கொடுக்கிறது. எந்த விதத்திலையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், விட்டு விடாதபடிக்கு முன்னால் நம்ம போவோம். we will never quit what we have started. மூன்றாவதாக, இந்த வார்த்தை நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம், நான் எப்பொழுதெல்லாம் நம்ம கீழே விழுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் திரும்பவுமாக பலமாக எழும்புவோம். 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழும்புவான். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும், 7 என்று சொன்னால் என்ன, அநேக தடவை கீழே விழுந்தாலும், அதை பார்ப்பதற்கு நம்பிக்கை இல்லாமல் காணப்படுகிறதை போல இருந்தாலும் நீதிமானால் என்ன பண்ண முடியும், எழும்ப முடியும். ஏனென்றால் அவன் கீழே விழுந்துட்டு இருக்கும்போது அவனுக்குள்ளால ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது. நீ இன்னைக்கு கீழே விழுந்திருக்க, ஆனால் ஒரு இறுதி முடிவு உண்டு. இது உன்னுடைய வாழ்க்கையில முடிவு அல்ல. அந்த ஒரு சத்தத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது ஒரு நீதிமான் உள்ளத்துல கேட்கும்போது அதிலிருந்து ஒரு பலன் வருகிறது. அதனால தான் நீதிமானால திரும்பவுமாக எழும்பி தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட முடியும். நான்காவதாக, இந்த வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் ஒரு தைரியம். நாம் எல்லாருமே வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்கும்போது சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தும், பெரிய ஒரு அச்சத்தை நமக்கு கொண்டு வரும். நம்ம போய்கொண்டு இருக்கக்கூடிய வழியில் இருள் காணப்படும், ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும், மனதில் குழப்பங்கள் இருக்கும். எப்படி நான் இந்த பாதையில் நடக்க போகிறேன் என்ற கேள்விகள் நமக்கு வரும். 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சூழ்நிலையில் இருளாக இருக்கலாம், இந்த நேரத்தில் உனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, உன்னுடைய மனதில் என்ன இருக்குதோ அதுபடி செய்யலான்னு நீ நினைப்ப, ஆனால் ஒரே குழப்பமாக இருக்கும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் கூட உனக்கு புரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் நீ தைரியமாக என்னுடைய வழிகளை நோக்குவாயாக. ஏனென்றால் என்னுடைய வழிகளை நீ நோக்கும்போது உனக்கு இருளில் அது தீபமாக உனக்கு இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம நம்பி அதை பார்க்கும்போது நமக்கு அதில் ஒரு வெளிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் கிடைச்ச உடனே நம்மால் என்ன பண்ண முடியும், தைரியமாக ஒரு சில அடிகளை எடுத்து நம்மால் என்ன பண்ண முடியும், முன்னால் வைக்க முடியும். அப்போ இறுதி முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகவே செய்யாது என்ற தைரியத்தில் விசுவாசத்தில் இருக்கும்போது நமக்குள்ளால் ஆண்டவர் ஒரு தைரியத்தை பிறப்பிக்கிறார். ஐந்தாவதாக, இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உண்டாகிறது. அல்லது நம்முடைய வாழ்க்கையை ஏனோ தானோ என்று நம்ம வாழாமல், நிர்விசாரமாக வாழாமல், நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் வீணடித்து கொண்டு ஏதோ வாழ்ந்தோம் என்று வாழாமல் ஒரு நோக்கத்தோடு நாம் வாழ்வோம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 23ஆம் அதிகாரம்
19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியில் நடத்து. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய இருதயத்தை நல்ல வழியில நடக்க செய். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? நான் வைத்திருக்கக்கூடிய நோக்கத்துல மாத்திரம் நீ என்ன செய்து கொண்டிரு? நடந்து கொண்டிரு. ஏனென்றால் அதுல நீ நடந்தாலே போதும், உனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு நோக்கம் இல்லாமல் அங்கும் இங்கும் மனதை அலைத்து கொண்டு அவர்கள் அலைகிறார்கள். எப்படி வாழ்வதென்று தெரியாமல். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? என்னுடைய வழியில நீ நடக்கும்போது உனக்கு நிச்சயமாகவே அதன் முடிவு பயங்கரமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆறாவதாக, இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் சமாதானம். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். ஒருவேளை பொல்லாத மனிதர்கள் என்று சொல்லும்போது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், அவர்கள் ஒருவேளை பாவம் செய்து கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறதை போல இருக்கும். நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை பின்பற்றும் போது ஆண்டவர் உங்களுக்கு என்னது நல்லது என்பதை முன்பே அறிந்திருக்கிறதுனால அந்த பாதையில் ஆண்டவர் நடத்துகிறார். அப்படி நடத்தும் போது அதிகமான சவால்கள் வரலாம். ஒரு சில நேரத்தில் நம்ம காத்திருக்கிறது மாதிரி காணப்படலாம், ஆனால் மற்றவங்கெல்லாம் முன்னேறது மாதிரி காணப்படலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் நம்முடைய சமாதானத்தை இழந்து விடுகிறோம். சமாதானம் இல்லாமல் சுற்றி பார்த்து மற்றவங்கெல்லாம் எப்படி முன்னால் போயிட்டுருக்காங்க, அவங்க நல்லது செய்யலைனா கூட முன்னேறி போகிறாங்களே என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய சமாதானத்தை நம்ம இழந்து விடுவோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாக உனக்கு முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகவே செய்யாது. அந்த வார்த்தையை நம்ம நம்பும்போது என்ன நடக்குது தெரியுமா? இன்னைக்கு நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. ஒருவேளை நீங்கள் பக்கத்தில் பார்க்கும்போது நன்மை செய்யாதவர்கள் கூட மற்றவர்களை ஏமாற்றி கூட முன்பதாக சென்று கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பார்க்கும்போது என்ன பண்ண மாட்டீங்க? கொஞ்சம் கூட சோர்வடைய மாட்டீங்க. உங்களுடைய சமாதானத்தை தொலைத்து விட மாட்டீர்கள். என்றால் நீங்கள் நிச்சயமாக நம்புறீங்க, நான் அவங்க வாழ்கிறது மாதிரி வாழ மாட்டேன், ஆண்டவருடைய வழியில தான் நான் செல்லுவேன். ஏனென்றால் எனக்கு ஒரு முடிவு உண்டு, அந்த முடிவு நல்ல முடிவு, அந்த முடிவை ஆண்டவர் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செல்வீங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு தேவையான சமாதானத்தை கொடுக்கும். யாரை பார்த்தும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. ஏழாவதும் கடைசியுமாக இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் சந்தோஷம். இது எப்படிப்பட்ட சந்தோஷம் என்றால், இப்படியாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து இதில் நம்ம பார்த்தது மாதிரி இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் போது நமக்குள்ளாக அடக்கி கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் காணப்படும். அந்த சந்தோஷம் நமக்குள்ளாக மட்டும் இருக்காது, மற்றவர்களுக்கும் கூட என்ன பண்ணும்? கடந்து செல்லும். நம்மை பார்க்கிறவர்கள் கூட நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சந்தோஷம் அடைவார்கள். 23ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தையும் 25ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானம் உள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். அடுத்த வசனம், உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழுவாள். அப்போ நாம் நீதிமானாக நடக்கும்போது அல்லது நம்பிக்கையோடு எனக்கு ஆண்டவர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார், அதனால நான் ஆண்டவர் சொன்னபடிதான் தைரியமாக நான் வாழுவேன், கீழே விழுந்தா கூட அந்த நம்பிக்கையில் நான் எழுந்து நடப்பேன், விடாமுயற்சி செய்வேன். இப்படியாக ஆண்டவர் சொன்னது மாதிரி நம்ம வாழும்போது நம்முடைய பெற்றோர் கூட மற்றவர்கள் கூட அதிலிருந்து வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். இப்படியாக இந்த 7 ஆசீர்வாதங்களை ஒரு வசனத்தை நாம் உண்மையாக விசுவாசித்து செயல்படுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்று நாம் ஒரு வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போது வேதத்தில் ஆண்டவர் பேசக்கூடிய காரியங்களை எல்லாம் நம்ம விசுவாசித்து கீழ்ப்படிந்தோன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், இயேசு சொன்ன காரியம் நிறைவேறும். இயேசு சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதில் நம்ம செயல்படும் போது அந்த பரிபூர்ண ஒரு வாழ்க்கை, ஆங்கிலத்தில் a fulfilling and a satisfying life, அப்படிப்பட்ட ஒரு நிறைவான முழுமையான வாழ்க்கையை நம்மாலும் கூட வாழ முடியும்.
அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் இப்படியாக அவருடைய வார்த்தையை விசுவாசித்து செயல்படுவதற்கு நமக்கு கிருபை தர வேண்டும் என்று. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று ஆண்டவர் உடைய வார்த்தையிலிருந்து எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. இதை கேட்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து பிறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களில் சோர்ந்து போய் அதை விட்டு விடாதபடிக்கு தளர்ந்து போன கரங்களை கால்களை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோர்ந்து போய் கீழே விழுந்தவர்களை கூட ஆண்டவர் தூக்கி விடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நல்ல தைரியத்தை ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் சமாதானத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி சந்தோஷம் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்குள்ளாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக ஆண்டவர் உடைய வார்த்தையிலிருந்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நாங்கள் வாசித்து அதை விசுவாசித்து நாங்கள் செயல்பட ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.